ஹாய் ஹேரன் பல்லர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, ஒரு மான்கார்டு ரிவ்யூன்னு சொல்லிட முடியாது. நம்ம சேனல் வந்து என்ன நிலமையில இருக்கு, நெக்ஸ்ட் மான்கார்டு அப்டேட் அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன் நண்பா. அதெல்லாம் வாங்க ஹலோ பேசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும் நண்பா, நம்ம சேனலில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்ஷன் மான்கா போடுங்க, நிறைய வியூஸ் வருங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த வில்லினஸ் ஹிஸ்டாரிக்கல் மான்கா அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்து நான் போட்ட ஒரு மான்காக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கோம். அதை நானும் பெருசாக கவனிக்காமல் விட்டேன். அடுத்த மான்கா அப்லோட் பண்ண அதுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து இப்போ மொத்தம் 2 ஸ்ட்ரைக் இருக்கு. அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோ நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் நம்ம சேனலில் வியூஸ் வந்து அதிகரிக்காது. கொஞ்சம் வியூஸில் நம்ம சேனல் பேய்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபருங்க யாராவது ஒன்றும் யாராவது இருந்து நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அந்த வீடியோவை போட்டுக்கிட்டீங்க நண்பா. ஏண்டா அதெல்லாம் நீங்கள் நினைத்து அந்த அன்பாலாக இதுவரையிலேயும் வீடியோ எப்படி மோசமாக போட்டிருந்தாலும் என்ன போட்டிருந்தாலும் வீடியோ நல்லா இருந்துச்சு. உங்களோட வாய்ஸ் வந்து இந்த மான்காக்கு ஏற்றது, வில்லினஸ் மான்காக்கு உங்களோட வாய்ஸ் தான் சரி அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி சப்போர்ட் யாராலையும் தந்துட முடியாது நண்பா. என் சப்ஸ்கிரைபர்கள்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி. நீங்கள் இப்படி மோட்டிவேட் பண்ணுறதெல்லாம் டெய்லி நான் வீடியோ போடுறதுக்காக நிறைய எஃபெக்டை போட்டுட்டீங்க. ஸோ எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் நம்ம சேனலுக்கு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணப்படும். இதுக்கும் சேஃப்டிக்கு இன்னொரு சேனலும் திறந்து வச்சேன். பரவாயில்ல, இன்னொரு ஸ்டேக் வந்தீங்கன்னா நம்ம சேனல் அப்படியே வைத்திரும். ஸோ இந்த சேனல் காணாமல் போனீங்கன்னா யாரும் கவலைப்பட தேவை. நம்மளுக்கு இன்னொரு சேனல் ஒன்று திறந்து வச்சேன். ஸோ யாரும் கவலைப்பட தேவை. ஒரு ஸ்டேக் வராமல் தடுக்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்கிறேன். நான் எப்படி இருந்தாலும் இந்த சேனல்லையும் வீடியோ அப்லோட் ஆகும். எப்பயும் போல உங்களோட சப்போர்ட்டை தாங்க நண்பா. ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்துக்கு நான் சொல்லிட்டேன் நண்பா. இப்போ வாங்க விஷயத்துக்கு வரலாம். நம்ம சேனலில் எப்போ அப்லோட் பண்ணுறப்போல அந்த போர்ச்சுண்டலி பிசினஸ் மான்கா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 150 சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேலும் ஆன்கோயினில் வரப்படுற சாப்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணப்படும். புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த சாப்டர்லாம் பாருங்கள். போர்ச்சுண்டல் மிசஸ் மான்கோட பிளேலிஸ்ட் இருக்கு, அதில் போனீங்கன்னா லேசாக பார்த்துக்கலாம் எல்லா சாப்டரையும். உண்மையிலே இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சின்னு நம்புகிறேன். புதுசாக பார்க்குறாக்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலுங்க பிடிச்சிருந்தா. ஸோ நம்ம போர்ச்சுண்டல் மிசஸ் மான்கோவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நண்பா. நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்களுக்கு தெரியும் இந்த மான்கா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுண்டு. அதால் நெக்ஸ்ட் சாப்டருக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்டர் ரிலீஸ் ஆகினோடனே நான் எடுத்து போட்டுருவேன் கட்டாயம். இன்னொன்று சொல்லி ஆகணும், நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மான்கா பெண்டிங்கில் இருக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக. அதில் ஒன்று மேலே சரி இது பாருங்க, நாட் மை டைபிக்கல் ரீஇன்கார்னேஷன் ஸ்டோரின்ற மான்கா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படின்ற மாதிரி நான் எண்டு போட்டு முடிச்சிருப்பேன் இந்த மான்காவை. ஆனால் அது கம்ப்ளீட் ஆகலை. ஐ தாட் இஸ் காமனர்ன்ற அப்படின்ற ஒரு டைட்டிலில் இந்த மான்கா வந்துருச்சு. அதில் இன்னும் ஏகப்பட்ட சாப்டர்கள் இருக்கு, அதையும் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த மான்கா இன்னும் முடியலை. ஓகே, இதையும் அப்லோட் பண்ண வேண்டி கிடக்கு நம்ம சேனலில். உண்மையிலே எனக்கு பிடிச்ச நிறைய மான்காலாம் இருக்கு. நானும் இப்போ ரீசெண்டாக மான்கா ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயும் ஒரு 3 மான்கா எடுத்து வச்சுக்கேன் சேனலில் போகிறதுக்காக. அது 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதை பற்றின அப்டேட்லாம் நான் தரேன். நம்ம மான்கா அப்லோட் பண்ணுற டைம்லைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போர்ச்சுண்டல் பிசினஸ் மான்கா வந்து 4 மணி PM அப்லோட் பண்ணப்படும். 6 மணிக்கு நியூ மான்கா ஒன்று எடுத்து வந்தேன், அதுவும் இப்போ பெண்டிங்கில் கிடக்கு, அதையும் போடணும். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். 9 மணிக்கு ஐ தாட் இஸ் காமன்ன்ற நியூ மான்கா அதை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வளவலாண்டு பேசிக்காமல் நான் சொல்ல வந்ததை உங்கள்கிட்ட தெளிவாக புரிய வச்சுப்பேன்னு நம்புகிறேன். விஷயத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம சேனலில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் 2 இருக்கிறதால நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டாது. ஸோ அடிக்கடி செக் பண்ணிக்கலிங்க வீடியோ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. குறிப்பிட்ட டைமுக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்த டைமுக்கு வீடியோ வந்துடும். ஏன் சொல்கிறேன்டா, அந்த ஸ்ட்ரைக் வந்த காரணத்தில் வியூஸ் வந்து கூடாது நண்பா. அதெல்லாம் இப்போ பேசிட்டீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்டும் வந்து அதே இடத்துலயே அசையாமல் நின்றுட்டு இருக்கே, அதுவும் கூடுதில்லை. ஸோ இதான் மேட்டர் நண்பா. அடுத்து ஒரு நல்ல எபிசோடில் சந்திக்கலாம்.